ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம மார்க்கெட் இப்போ கிராஷ் ஆன பற்றியும் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக நீங்கள் எப்படி திங்க் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். ஏன்னா ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே ட்ரேடிங் எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன். ஆனால் as a லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸாக நிறைய விஷயங்கள் நான் ஏற்கனவே ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எல்லாமே நம்ம சேனலில் சொல்லி கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்வெஸ்டிங் பண்ணவங்க மார்க்கெட் வந்து இறங்கினதுனால அவங்க வந்து லாஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் இந்த மார்க்கெட்டை எப்படி பார்க்கணும், நீங்கள் வந்து ஒரு ஓவராலாக ஒரு இன்வெஸ்டர்ஸாக நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது மூலமாக கிளியராக புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹிஸ்ட்ரியில் நிறைய லெசன்ஸ் வந்து நமக்கு ஏற்கனவே நடந்திருக்கு. ஹிஸ்ட்ரி ரிப்பீட் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. புதுசாக ஒன்றும் மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து புதுசாக பிஹேவ் பண்ண போகிறதில்ல. எப்பவுமே மார்க்கெட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு அடையாளம் பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை நம்ம பார்க்குறது. அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1929 வருஷம், அதாவது 1929 ஒரு கிரேட் ரிசெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து டோ ஜோன்ஸ் வந்து 89% வந்து கிராஷ் ஆயிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி .com கிராஷ் 2000 2022 இந்த 2002 இந்த டைம்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 78% வந்து கிராஷ் ஆயிருக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் ஃபினான்ஷியல் கிராஷ் அப்படின்னு சொல்லி அந்த 2008 ஃபினான்ஷியல் கிராஷ் வந்தது இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 56% வந்து கிராஷ் ஆகிருக்கு. அதே டைமில் COVID-19 கிராஷ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கோவிட் வந்தப்போ அந்த இன்ஃபெக்ஷன் வந்து எல்லாமே வைரஸ் பரப்புனப்போ வந்தது. அப்பவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 39% வந்து டவுன் ஆயிருந்தது. ஸோ இப்போ இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா மார்க்கெட் வந்து ஹிஸ்டாரிக்கலாக பெரிய லெவலில் நிறைய இடத்துல டவுன் ஆயிருக்கு. ஹிஸ்டாரிக்கலாக புதுசாக ஒன்றும் நமக்கு இப்போ மார்க்கெட் வந்து புதுசாக ஒரு பிஹேவ் பண்ணல. ஹிஸ்டாரிக்கலாக நிறைய டைமில் டவுன் ஆயிருக்கு. அப்போ நம்ம வந்து இந்த மார்க்கெட்டை அப்படியே நம்ம எடுத்துக்கலாமா, அதே மாதிரி நம்பலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது ஆஸ் அ லாங் டேர்ம் இன்வெஸ்டராக நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் டைம் ஃப்ரேமில், அதாவது மோர் தென் 3 இயர்ஸ் டைம் ஃப்ரேமில் நீங்கள் போயிட்டீங்கனாலே நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நீங்கள் இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் பண்ண முடியும் இன்வெஸ்டிங்கில், அது வந்து வேல்யூ இன்வெஸ்டிங். ஸோ வேல்யூ இன்வெஸ்டிங்கை தவிர வேறு எந்த டைப் ஆஃப் இன்வெஸ்டிங் நீங்கள் பண்ணிங்கனாலுமே அது வந்து ரிஸ்க் தான் லாங் டேர்மில். ஓகேங்களா? ஸோ வேல்யூ இன்வெஸ்டிங் இஸ் த ஒன்லி வே ஃபார் லாங் டேர்ம் ஆப்ஷன். ஏன்னா வேல்யூன்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஷார்ட் டேர்ம்லாம் நம்ம வந்து ட்ரேடிங் நிறைய பண்ணலாம், நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஸோ அது வந்து ப்ராப்ளம் இல்லை. ஆனால் லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒன்லி வேல்யூ இன்வெஸ்டிங் மட்டும்தான் பெஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும்தான் ஒரு உண்மையான ஒரிஜினல் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்கிறோம். அது எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வேல்யூன்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இப்போ மார்க்கெட் டவுன் ஆகும்போது எல்லாருமே பயந்துட்டு செல் பண்ணுறாங்க இல்லையா, ஏன்னா மார்க்கெட் இன்னும் கீழே போயிருன்ட்டு. அப்போது இது எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட வர பேனிக் தான். ஓகேங்களா? இது வந்து ஒரு இன்வெஸ்டருடைய சைக்காலஜி, அதாவது மாஸ் பீப்புளுடைய சைக்காலஜி தானே தவிர இதில் உண்மையாகவே வேல்யூ இருக்கிற ஷேர்ஸ் தான் விற்குதா இல்லை வந்து வேல்யூ இல்லாத வேல்யூ தாண்டி கீழே போகுதா அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு கோல்டு வந்து இன்னைக்கு வந்து ஒரு ரேட்டுக்கு வித்துட்டு இருக்குன்னு வைங்க, ஒருத்தர் தெரியாம ஒருத்தர் வந்து ஒரு 10 கிராம் ஒரு 2 கிராம் கோல்டு வச்சிருக்காரு. அவர் இன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்னங்கிறதே தெரியாம பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தன் வந்து அவனுடைய கடனுக்காக அந்த கோல்டை வந்து கம்மி ரேட்டுக்கு வித்திருக்கான்னு வச்சுக்கோங்க. ஆனா இன்னைக்கு வந்து அந்த பக்கத்து வீட்டுக்காரன் வித்ததை பார்த்து நம்மளும் வந்து இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் ரேட்டு தெரியாம கோல்டுடைய வேல்யூ ஃபியூச்சருடைய வேல்யூ இன்க்ரீஸ் தான் ஆக போகுதுங்கிறது தெரியாம நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் கம்மி விலைக்கு வித்துட்டான் அதனால ஏதோ ஆக போகுது அப்படிங்கிறத பயந்துட்டு நம்மளும் கம்மி விலைக்கு வித்தா எந்த மாதிரியான முட்டாள்தனமோ அதே சேம் தான் வந்து நம்ம ஒரு பயந்து பேனிக் செல்லிங் பண்றது. ஆனா செல்லிங் பண்றது வந்து தப்பு கிடையாது. அது நீங்க வந்து ஏன் செல் பண்றீங்க, எதுக்காக செல் பண்றீங்க அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு தெரியணும். அப்போ வேல்யூ இன்வெஸ்டிங்னா என்ன அப்படிங்கிறத, வேல்யூங்கிறது என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். வேல்யூ அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ ஹவுஸ் 1ன்னு ஒன்று இருக்கு, ஹவுஸ் 2ன்னு, அதாவது 2 வீடு இருக்கு. ரெண்டுமே ஒரே மாதிரி வீடு, லைன் வீடுகள் கட்டி விடுவாங்க தெரியுங்களா? ஒரு ஸ்ட்ரீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி வீடுகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு சிட்டியில நல்ல ஒரு பிளேஸ்ல வந்து இந்த மாதிரி வீடு கட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக அங்கே வந்து ரெண்டல் ஈல்டு வந்து நல்லா கிடைக்கும். அதாவது ரெண்ட்டுக்கு வந்து நிறைய பேர் வருவாங்க. ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஐடி பார்க் இருக்கிற மாதிரியான ஒரு சிட்டிக்கு உள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ H1, அதாவது ஹவுஸ் 1 வந்து H1, ஹவுஸ் 2ங்கிறத H2ன்னு சொல்லியிருக்கேன் நான். இப்போ H1 உடைய பிரைஸ் வந்து 1 crore வச்சுக்கோங்க, 1 கோடி ரூபாய் H1 வந்து பிரைஸ் வித்துட்டு இருக்கு. இப்போ H2 உடைய பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுவும் 1 கோடி ரூபாய். ஏன்னா ரெண்டும் ஒரே மாதிரி வீடு இல்லையா, ஒரே மாதிரி வீடுங்கிறதுனால ரெண்டும் ஒரே பிரைஸ் தான் இருக்கு. இப்போ H1 உடைய ரெண்டல் ஈல்டு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 10 லட்சம் ரூபா, அதாவது ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபா வந்து அது ரெண்டல் இன்கமா சம்பாதிக்குது. அதே மாதிரி அதோடைய விலையை கம்பேர் பண்ணா, அதாவது அதோடைய விலை எவ்வளோ, 1 கோடி ரூபாய். சரிங்களா? 1 கோடி ரூபாய் விலையை கம்பேர் பண்ணா
10 லேக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10% ரிட்டர்ன். அதாவது H1 உடைய ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டு அப்படின்னு சொல்லலாம், ரிட்டர்ன் சொல்லலாம். ரெண்டு ஈல்டு வந்து 10 லேக்ஸ், அது பர்சன்டேஜில் கணக்கு போட்டோம்னா 10%. 1 கோடி ரூபாய்க்கு 10 லேக்ஸ் அப்படிங்கிறது வந்து 10% அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ H2வும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். அதாவது வந்து ஹவுஸ் 2வும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இயர், சேம் ப்ரைஸ், சேம் ரெண்டல். இப்போ H2 உடைய ஓனர் வந்து என்ன பண்றாருன்னா, அவர் வந்து ஒரு ப்ராப்ளத்துல, ஒரு பயத்துல, அந்த இடத்துல இருக்கிற ஏதோ ஒரு சம்திங் அவருடைய பர்சனல் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு பயமா இருக்கலாம். அவர் வந்து அந்த வீட்டை வந்து 80 லட்ச ரூபாய்க்கு சேல் பண்றாரு. ஓகேங்களா, 80 லட்ச ரூபாய்க்கு சேல் பண்றாரு. இப்போ அந்த லைன் வீடுகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த லைன் வீடுகளுடைய மார்க்கெட் மதிப்பு கடைசியா ட்ரேட் ஆனது எவ்வளோ? 80 லேக்ஸ். ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி வீடுகள், அப்போ 80 லேக்ஸ். அப்போ புதுசா வரக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க நிறைய பேர் அப்படின்னா, எனக்கு 80 லேக்ஸ்க்கு இந்த ப்ராடக்ட் வந்து கம்மியாயிடுச்சு, 80 லேக்ஸ் கேட்குறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்துக்கிட்டையுமே எனக்கு 80 லேக்ஸ் கொடுங்க, இந்த வீட்டை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த H1 அப்படிங்கிறவர் இருக்காரு பார்த்தீங்களா, இந்த H2 வந்து சேல் பண்ணதுனால அந்த மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் வந்து 80 லேக்ஸ்க்கு வந்துருச்சு. ஏன்னா லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் வந்து 80 லேக்ஸ். அப்போ எல்லாத்துக்கிட்டையுமே 80 லேக்ஸ் கேட்கும்போது அப்போ எல்லாருமே ஒரு பயப்படுறாங்க. ஓகேங்களா, ஏன் 80 லேக்ஸ் கேட்குறாங்க? ஏதோ ஒன்று நடக்க போகுது, சம்திங் நடக்க போகுது, ஏதோ ஒன்று நடந்துருச்சு. ஏன்னா இப்போவே மார்க்கெட் வந்து லாஸ்ட் ட்ரேட் ஆனது வந்து 80 லேக்ஸ்க்கும் போது 20% வந்து நமக்கு வேல்யூ குறைஞ்சிச்சு இல்லையா? 20 லேக்ஸ் வந்து நமக்கு லாஸ். அதாவது மார்க்கெட்டில் யாரும் ஒருத்தர் சேல் பண்ணிட்டாரு, ஆனால் இன்னொருத்தர்கிட்டையும் அதே ப்ரைஸில் தான் கேட்பாங்க. சரிங்களா, மார்க்கெட் ப்ரைஸோட எதுக்காக அதிகமாக கேட்கணும்? குறைஞ்சிருக்குல்ல, அதனால வந்து அதே ரேட்டு கேட்பாங்க, அதோட கம்மியாகவும் கேட்பாங்க. அப்படிங்கும்போது அந்த டைமில் ஒரு ஒரு H2ங்கிற ஒருத்தர் வித்ததுனால இப்போ வந்து அது 80 லேக்ஸ் விற்குது. இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் த ஹவுஸ் வந்து என்ன அப்படின்னா 80 லேக்ஸ். சேம் வந்து டைப் ஆஃப் ஹவுஸ் அப்படிங்கிறதுனால இதுவும் ஒரே ரேட்டு தான். இப்போ H1 உடைய ரேட்டு எவ்வளோ இருக்கும்? அதுவும் 80 லேக்ஸ் தான் இருக்கும் இப்போ மார்க்கெட் ப்ரைஸில் பார்த்தோம்னா. அப்போ H1 உடைய ஓனர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த H2வையும் சேர்த்து வாங்கிடுறாரு, 80 லேக்ஸ்க்கு வாங்கிடுறாரு. இப்போ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வச்சிருக்கிற H1 பாத்தீங்கன்னா அது 10% ஈல்டு கொடுக்குது. சரிங்களா, 10% ஈல்டு கொடுக்குது, ஏன்னா 10 லேக்ஸ். இப்போ 80 லேக்ஸ்க்கு அவர் H2வையும் சேர்த்து வாங்குறாருன்னா 80 லேக்ஸ்க்கு இப்போ H2 உடைய ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதே 10 லேக்ஸ். அப்போ அவர் கொடுத்து வாங்கின விலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம விலையிலிருந்து தான் அது கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் நம்ம கணக்கு போடுறோம். ஸோ நம்ம கொடுக்கக்கூடியது, அதுதான் வாரன் பஃபெட் சொல்றாரு, பிரைஸ் இஸ் வாட் யூ பே அண்ட் வேல்யூ இஸ் வாட் யூ கெட் அப்படிங்கிறது. ஸோ நம்ம இந்த பிரைஸ் ஃபிளக்சுவேஷன் இதெல்லாம் விட்டுட்டு என்ன ஈல்டு கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா, H2ங்கிறது வந்து இப்போ 80 லட்ச ரூபாய்க்கு அவர் வாங்கியிருக்காரு. அப்போ அதே 10 லேக்ஸ் வருமானம் தான் அதுக்குள்ளேயும் வருது. அப்படி பார்க்கும்போது 12.5% ஈல்டு. ஏன்னா அவர் வாங்கின விலை கம்மி. அப்போ ஈல்டு ஜாஸ்தி ஆகுதுன்னா விலை கம்மியானாலும் ஈல்டு ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கிறது ஒரு பேசிக் பிரின்சிபல் இல்லையா? நமக்கு வந்து ஒரு 1 கோடி ரூபாய்க்கு வாங்கின ஹவுஸ் வந்து 10 லட்ச ரூபாய்னா ஒரு 10%னா, இப்போ அதே ஹவுஸ் வந்து 80 லட்ச ரூபாய்க்கு வாங்கி அதே ரெண்ட் கிடைக்குது அப்படின்னா நமக்கு வந்து 10 லேக்ஸ் இல்லையா? அது வந்து 12.5% உங்களுக்கு ஈல்டு கிடைக்குது. அப்போ நம்ம என்னைக்குமே வந்து விற்கக்கூடிய விலையும் கிடைக்கக்கூடிய ரிட்டர்னும் வந்து இன்வெர்ஸாக இருக்கும். ஸோ ப்ரைஸ் அதிகமாச்சுன்னா நமக்கு பார்க்குறப்போ ஒரு விலைகள்லாம் ஏறிட்டு போகிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் நம்ம கிடைக்கக்கூடிய ஈல்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குறையும். ஈவன் தோ அது ஹையர் ஈல்டாக இருந்தால் கூட குறையும். ஆனால் ப்ரைஸ் வந்து இறங்கிட்டே இருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும். ஈவன் அந்த ஈல்டு வந்து ரொம்ப கம்மியான ஈல்டாக இருந்தாலும் அந்த ப்ரைஸை ரிலேட்டிவாக கம்பேர் பண்ணி தான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா வாங்கக்கூடிய விலை தான் முக்கியம். அப்போது நெக்ஸ்ட் ஒரு 5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 15 லட்சமாக ரெண்ட் மாறுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 80 லேக்ஸ் உடைய 15 லட்சம், அதாவது 50% வந்து ரெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க 5 வருஷம் கழிச்சு. அப்போ ஆஃப்டர் 5 இயர்ஸ்ல இந்த வீடுடைய ரிட்டர்ன் வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 80 லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு கிட்டத்தட்ட 18.75% வந்து ரிட்டர்ன் கிடைக்கும். சரிங்களா, ரிட்டர்ன் கிடைக்கும். இதுவே 1 கோடி ரூபாய்க்கு வாங்கினவங்களுக்கு அதை விட கம்மியாக தான் ரிட்டர்ன் கிடைக்கும். கரெக்டா? ஆனால் 80 லேக்ஸ்க்கு வாங்கினவங்களுக்கு அதை விட ஜாஸ்தியாக ரிட்டர்ன் கிடைக்கும். ஆனால் ரிட்டர்ன் ஒன்று தான், ரெண்டு வீட்டுக்கு ஒன்று தாங்கும் போது வாங்கக்கூடிய ப்ரைஸும் வந்து இம்பார்ட்டன்ட். அதனால தான் சொல்கிறோம், வேல்யூ அப்படிங்கிறது வந்து நீங்கள் என்ன ப்ரைஸுக்கு வாங்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்தும் இருக்கு. அது எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து ப்ரைஸ் ஏறிட்டே இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அது இன்க்ரீஸ் ஆகும் ஃபியூச்சர்ல அப்படின்னு நினைக்கக்கூடாது. பிரைஸ் ஏறுது அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் ஈல்டு வந்து கம்மியாகுதா அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். ஏன்னா நீங்க வந்து வெறும் பிரைஸை மட்டுமே பார்க்கக்கூடாது. அதனாலதான் வந்து பிரைஸை மட்டுமே பார்க்கக்கூடாது, பிசினஸை பாருங்கன்னு சொல்றது. ஸோ வேல்யூங்கிறது உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்கும், அதே மாதிரி என்ன பிரைஸ், பை பிரைஸ் என்ன பண்றீங்க, ஃபியூச்சருடைய ஈல்டு என்ன, அந்த ஈல்டு க்ரோ ஆகக்கூடிய ரிட்டர்ன் என்ன, ரேட் என்ன. ஏன்னா இந்த ஃபியூச்சர்ல 5 வருஷத்துல 15 லட்சமா ரெண்டு மாதிரி இருக்குன்னா 5 லட்ச ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்குது. சரிங்களா, அப்போ வருஷத்துக்கு 5 லட்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அப்படிங்கும்போது ஒரு வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம் கிடைச்சிட்டு இருந்தது, இப்போ 15 லட்சமா கிடைச்சிருக்குது. 5 லட்ச ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கும் போது அந்த growth ரேட்டையும் சேர்த்து தான் நம்ம கால்குலேட் பண்ணணும்.
அதை தான் நம்ம சொல்றோம். ஸோ இன்னைக்கு நீங்க கொடுத்து வாங்கக்கூடிய பிரைஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த மாதிரியான மார்க்கெட் கிராஷ் கூடிய இந்த சுச்சுவேஷன்ல தான் நமக்கு வந்து பெஸ்ட் கம்பெனிஸ் எல்லாமே ஒரு ப்ரைஸை வந்து ஒரு ரீசனபிளான ப்ரைஸோ இல்லை அண்டர் வேல்யூடு ஸ்டாக்ஸாவோ நம்ம வாங்க முடியும். ஸோ இந்த அண்டர் வேல்யூடு அண்ட் ஓவர் வேல்யூடு அப்படிங்கிற அந்த கான்செப்டே ரெண்டுமே இந்த இடத்துல தான் வருது. ஸோ இன்னைக்கு நீங்க மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்குது. ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரை நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வைக்கக்கூடிய ஒரு சில ஸ்டாக்ஸ் உடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா இனி எப்பவுமே கிடைக்காது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நீங்க அந்த ப்ரீவியஸா அந்த இப்போ HDFC பேங்கோ, இன்ஃபோசிஸோ, சாரி ரிலையன்ஸோ இதெல்லாம் நீங்க எடுத்து லாங் டேர்ம் ஹிஸ்டரிக்கு பாருங்க. அது டவுன் ஆன கடைசியா பெரிய கிராஷ் ஆயிருக்கும். ஒரு 2-3 டைம் அது கிராஷ் ஆயிருக்கும் இந்த மார்க்கெட் டிப்ரெஷன்ல எல்லாத்துலயுமே. அப்போ திருப்பி அந்த பிரைஸ் வந்திருக்கான்னு பாருங்க, எப்பவுமே வந்திருக்காது. ஓகேங்களா? அந்த கிராஷ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அந்த டைம்ல வாங்கினதுக்கு அப்புறம் திருப்பி அந்த இன்னொரு கிராஷ் வந்திருக்கும். ஆனா அந்த கிராஷ் கூட அந்த ப்ரீவியஸ் கிராஷ் டச் பண்ணியிருக்காது. ஸோ இதுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பிரைஸ் இஸ் இன்வெஸ்ட் டு ரிட்டர்ன். அதாவது பிரைஸ் எந்த அளவுக்கு கம்மியா இருக்குதோ அந்த அளவுக்கு ரிட்டர்ன் வந்து ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். அது எல்லா கம்பெனிலையுமே அப்படிதான் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு தான் நம்ம அண்டர் வேல்யூடு ஒரு ஸ்டாக்கை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத அந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ, ஒரு பொருளுக்கு எத்தனை ரூபா நான் பிரைஸ் கொடுக்கணும். ஏன்னா மார்க்கெட் பிரைஸ்ங்கிறத நான் எவ்வளவு வேணா கொடுக்கலாம் இல்லையா? 1 கோடி ரூபா வீட்டை நான் 2 கோடி ரூபா கொடுத்து கூட வாங்கிருக்கலாம். ஒருத்தர் 1 கோடி ரூபா வீட்டை 50 லட்சம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம். அப்ப எது சரியான பிரைஸ்ங்கிறது கிடைக்கக்கூடிய ரிட்டர்னை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். பிளஸ் ஃபியூச்சர் growth ரேட்டை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். இதுதான் இன்ட்ரின்சிக் வேல்யூ கால்குலேஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ கால்குலேஷனை கம்ப்ளீட்டா எக்ஸல் ஷீட்ல இருந்து நீங்க பேசிக்ல இருந்து கம்ப்ளீட்டா நீங்க பழகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோடைய பிலாசபி இதுதான். இப்போ நான் சொன்ன தத்துவம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோமோ தத்துவம் தான். ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி ஒரு ஸ்டாக்கை கால்குலேட் பண்றது அப்படிங்கிறதுக்கு அந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ கால்குலேஷன் அண்ட் ஃபார்முலா அப்படிங்கிறது இருக்கு. இது வந்து ஒரு கம்பெனியை நம்ம வந்து எப்படி வேல்யூஷன் பண்றோங்கிறது இருக்கு. நிறைய பேர் ஒரு தப்பா புரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்ல இருக்கக்கூடிய ஒரு சில அந்த அதாவது பிரைஸ் பிரீமியம் கண்டுபிடிக்கிறதுக்கு கூட இன்ட்ரின்சிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அந்த இன்ட்ரின்சிக் வேல்யூவும் இதுவும் வேற வேற. நல்லா புரிஞ்சுங்க. நிறைய பேர் முட்டாள்தனமா அந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ கால்குலேஷன்ங்கிறது, அந்த இன்ட்ரின்சிக் வேல்யூங்கிறது ஆப்ஷன் பிரீமியம் எப்படி கால்குலேட் பண்றதுங்கிறது தவிர அது வந்து இந்த வேல்யூ கிடையாது. ஓகேங்களா? ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு கம்பெனியை ஃபண்டமெண்டலா வேல்யூஷன் பண்ணி அது எவ்வளவு சம்பாதிக்குது, ஃபியூச்சர்ல எவ்வளவு growth ரேட் இருக்கு, இதெல்லாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி அதை இன்ட்ரின்சிக் வேல்யூவை கண்டுபிடிச்சு அப்ப இன்னைக்கு அந்த பிரைஸுக்கு அந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்குன்னா அந்த பிரைஸ்க்கு கீழே வித்துட்டு இருக்கு, அந்த இன்ட்ரின்சிக் வேல்யூக்கு கீழே மார்க்கெட்ல வித்துட்டு இருந்ததுன்னா அந்த கம்பெனி அது வந்து அண்டர் வேல்யூடு கம்பெனி. அதுவே அந்த பிரைஸை வந்து அந்த மார்க்கெட் இன்ட்ரின்சிக் வேல்யூக்கு மேல அந்த மார்க்கெட் பிரைஸ் இருந்தது அப்படின்னா அது ஓவர் வேல்யூடு. அதை நீங்க செல் தான் பண்ணணும். அது எவ்வளவு ஜாஸ்தியா இருக்குதோ அதை பொறுத்து ஓவர் வேல்யூடு. சரிங்களா? எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூல இருந்து ஜாஸ்தியா இருக்கோ அதை நீங்க வந்து செல் பண்ணிடலாம். எவ்வளவு பர்சன்டேஜ் கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருக்குது. அதுக்கு கீழே போக போக ஒவ்வொரு தடவை கீழே போகும்போதும் அந்த கம்பெனியுடைய வேல்யூ வந்து ஜாஸ்தி தான் ஆகும். ஏன்னா அந்த பிரைஸ் வந்து குறையிறதுனால. ஸோ ஏற்கனவே அண்டர் வேல்யூடா இருக்குது. அப்ப இதை நீங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய investorstamil.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து இந்த 2 கோர்ஸ் இருக்கு. அதாவது ஈக்விட்டி வேல்யூஷன் கோர்ஸ், ரிலேட்டிவ் வேல்யூஷன் கோர்ஸ் இருக்கு. 2 வகையா இன்ட்ரின்சிக் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ரெண்டையுமே நீங்க பார்க்கணும். ஸோ இந்த கோர்ஸ் நான் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படிங்கிறதுனா எப்படின்னு புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷன்லயுமே வந்து நம்மளுடைய வெப்சைட் அண்டு டெலிகிராம் சேனலுடைய லிங்க் நான் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு வீடியோ இருக்கு, அதுல வந்து இம்பார்ட்டண்டா நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். உங்களுக்கு இதுல இருக்கிற எல்லா கோர்ஸுமே நீங்க பாத்துக்கலாம். அதுல இந்த 2 கோர்ஸ் தான் இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ பத்தி நம்ம போடுறது. ஸோ ஃபண்டமெண்டலா எப்படி அனலைஸ் பண்ணலாங்கிறதுக்கான ஷீட் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். அதாவது வந்து எக்ஸல் ஷீட்டு, அதை எப்படி பண்ணுங்கிறத ப்ராக்டிக்கலா ஆப்ஸ் கூட இருக்கு. இதுல அந்த ஆப்புமே கொடுத்துருக்கேன். ஆப்ஸ் அப்படிங்கிற இந்த செக்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா இன்ட்ரின்சிக் வேல்யூ கால்குலேட் பண்ற ஆப்ஸ் கூட நான் வந்து அதுல கொடுத்துருக்கேன். அது யூஸ் பண்ண முடியலனாலும் இல்ல நீங்க ஃபியூச்சர்ல வந்து நான் எக்ஸல் ஷீட்ல யூஸ் பண்ணிக்கிறேன்னாலும் நீங்க இந்த கோர்ஸ்லயே நான் கம்ப்ளீட்டா கொடுத்துருப்பேன். செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.